மூவி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மூவியில் எந்த மாதிரி குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மூவியில் இம்ப்ரவைஸ் பண்ணணும்னா மியூசிக் மட்டும்தான் இம்ப்ரவைஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் நல்லா கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ ஹீரோயின் செட்டில்டாக ஆக்ட் பண்ணாங்க. எல்லாமே ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்தாங்க. ஓவர் ஆக்டிங் இல்லாமல், குத்து சாங்க அந்த மாதிரி இல்லாமல் செட்டில்டாக இருக்குது. பார்க்குறதுக்கும் என்ன சொல்லுது, அடுத்து என்ன நடக்கும், ஒரு மாதிரி சூதிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. திருப்பியும் இந்த மூவி வந்து பார்க்கலாம். நிறைய பேர் பார்க்கணும். இன்னமும் ஜாதி வெறி அப்படியெல்லாம் இல்லாமல் இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் மாறணும். எல்லாருமே கிடையாது, சில இடத்துல இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. இதை பார்க்க மாறினா நல்லாயிருக்கும். ஸோ ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் எல்லாருமே ஈக்குவல் தான், அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. தொடர்ந்து இதே மாதிரி நடந்துக்குன்னா இதுதான், பெரியவங்க தான் மாறணும். ஸோ யாரும் சொல்கிறதும் கேட்காம அவங்க பசங்களுக்கு என்ன வேணும் வேணான்றதை அவங்க தான் டிசைட் பண்ணி இதை மாறணும், தவிர மற்றவங்க டிசைட் பண்ணக்கூடாது. கமர்ஷியல் மூவி கிடையாது, இட்ஸ் மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் எல்லாம் கிடையாது. நார்மல், ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக இல்லை. மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே என்ன, நான் யங்ஸ்டருக்கு பார்க்குறத விட பேரண்ட்ஸ் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜாதின்னு சொல்கிறவங்க இருக்காங்களே, அவங்க பார்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது புதுமுகம் எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஃபஸ்ட்டு மூவி மாதிரி நடக்கலை. அவங்க வந்து நேச்சுரலாக அப்படியே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு அவங்க நேச்சுரலாக எப்படி இருப்பாங்க அதே மாதிரி இருக்காங்க. ஹீரோவும் சரி ஹீரோயின் சரி அப்படியே செட்டில்டாக தான் மூவி வந்து ரன் ஆயிருக்கு. பேரண்ட்ஸாக ஆக்ட் பண்ணவங்களும் ரியல் பேரண்ட்ஸ் மாதிரியே தான் இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. கேஸ்ட்டுக்கு தான் ஏதோ அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது கிராமத்து சைட்லலாம் அந்த மாதிரி தானே இருக்கும். பட் அது இல்லாமல் இருந்திருக்கலாம். நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் போர்ஷன் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி தான் அவங்க வெளியே கொண்டு, அது இல்லாமல் இருந்திருக்கலாம் மேபி. பட் ஸ்டோரி கொஞ்சம் அவங்க இதுக்காக எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இப்போ திவ்யா திவ்யா அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். அந்த திவ்யா அப்படின்னா அந்த கேரக்டர் பேர் வந்து பயங்கர ஃபேமஸ். காதல் கொண்டேனில் தனுஷ் சார் பேசியிருப்பார், திவ்யா வேணாம் திவ்யா அப்படின்னு. அப்படி ஒரு ஃபேமஸான அந்த பேர். அந்த காதல் கொண்டேன் படத்தில் தனுஷ் சார் புதுமுகம், ஹீரோயின் அவங்களும் புதுமுகம். அதே மாதிரி இந்த திவ்யா படத்துலேயும் அந்த காதல் கொண்டேன் படத்தில் தனுஷ் அவர்கள் எப்படி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றி நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி இந்த திவ்யா படத்துலேயும் இந்த கதாநாயகன் ஆர்ஜேபி